Hello viewers, welcome to my channel Poongodi's Kitchen. இன்னைக்கு double marinated fish fry எப்படி செய்யறதுங்கறத சொல்லி கொடுக்கிறேன். இந்த fish fryக்கு 1/2 கிலோ fish எடுத்துருக்கிறேன். ஃப்ரை பண்றதுக்கு என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகா பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் வேணும். பாதி லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மசாலால ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் மேரினேட் பண்ண போகிறதுக்கு அரிசி மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், ரொம்ப கொஞ்சமாக உப்பும் மிளகாப்பொடியும், கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் கசூரி மேத்தி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வச்சு செகண்ட் டைம் கோட் பண்ண போகிறோம். இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் முள்ளெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷஸை நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். லெமன் ஜூஸை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் புழிஞ்சிட்டு இந்த முதல்ல எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அந்த மீனில் மேலாக தடவி வைங்க. இது ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த உப்பு மிளகா பொடியெல்லாம் நல்லா சேரும் மீனோட. இப்போ எல்லா பீசஸையும் மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸுக்கு அப்புறம் திரும்ப நம்ம 2வது தடவை கோட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் அதில் பிரட்டி எடுக்கணும். அரிசி மாவு கடலை மாவு, கொஞ்சமாக மிளகாப்பொடி, உப்பு, கசூரி மேத்தி, கருவேப்பிலை, சீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸை எடுத்து இதில் ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸ்லையும் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கும்போது. இப்போது எல்லா ஃபிஷ் பீசஸையும் இந்த மாதிரி மேலே கோட் பண்ணியாச்சு. நாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் எண்ணெயை விடுங்க. அது சூடு ஏறின உடனே இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸை ஃபுல்லாக அதில் வச்சு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இந்த ஃபிஷ் பீசஸ் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. எல்லா சைடும் உங்களுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும். ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் திருப்பி விட்டு 2 சைட்லேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வேக வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சிங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஆயிலை ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ 2 சைடும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போது ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷஸை எடுத்து சர்வ் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. இதை ஸ்டார்டராகவோ இல்லை சைட் டிஷ்ஷாவோ நீங்கள் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.